பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம் 27 இருந்து 30 வரை 4 வசனங்கள். பிலிப்பியர் 1ஆவது அதிகாரம் 27 இருந்து 30 வரை. நான் வந்து உங்களை கண்டாலும் நான் வராமல் இருந்தாலும் நீங்கள் ஒரே ஆவியிலே உறுதியாய் நின்று ஒரே ஆத்துமாவினாலே விசுவாசத்திற்காக கூட போராடி எதிர்க்கிறவர்களால் ஒன்றிலும் மருளாது இருக்கிறீர்கள் என்று உங்களை குறித்து நான் கேள்விப்படும்படி எவ்விதத்திலும் நீங்கள் கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு பாத்திரராக மாத்திரம் நடந்து கொள்ளுங்கள். நீங்கள் மருளாது இருக்கிறது அவர்கள் கெட்டு போகிறதற்கும் நீங்கள் ரட்சிக்கப்படுவதற்கும் அத்தாட்சியாய் இருக்கிறது. இதுவும் தேவனுடைய செயல். ஏனெனில் கிறிஸ்துவிடத்தில் விசுவாசிக்கிறதற்கு மாத்திரமல்ல, அவர் நிமித்தமாக பாடுபடுவதற்கும் உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது. நீங்கள் என்னிடத்திலே கண்டதும் எனக்கு உண்டென்று இப்பொழுது கேள்விப்படுவதுமான போராட்டமே உங்களுக்கு உண்டு என்பதே. ஆமென். சரி, இந்த பிலிப்பியர் கடிதம் அன்பானவர்களே நம்மை உற்சாகப்படுத்துகிற ஒரு கடிதம். It is a letter that is written to encourage the believers. விசுவாசிகளை உற்சாகப்படுத்த வேண்டும் என்று, விசுவாசிகள் நல்ல பலன் அடைய வேண்டும் என்று பவுல் எழுதுகிறார். பவுல் இந்த கடிதத்தை எழுதுகிறார். இரண்டாவதாக but if you see all the epistles, எல்லா கடிதங்களையும் நாம் பார்க்கும் பொழுது எல்லா கடிதமே நம்மை உற்சாகப்படுத்துகிற ஒரு கடிதம் தான். காரணம் என்னவென்றால் பவுல் இந்த இயேசு கிறிஸ்துவின் சிலுவையின் மூலியமாக எல்லா விதமான வெற்றியையும் ஜெயத்தையும் ஒரு கிறிஸ்தவன் அனுபவிக்க முடியும் என்று விசுவாசித்தார். It looks like Paul has gone to the end and seen the result and is coming back and talking to us who are still running the race. பவுல் ஓட்டத்தின் முடிவை போய் பார்த்து விட்டார். யார் முதலாவது, யார் இரண்டாவது, யார் மூணாவது, யார் தோத்தா, யார் ஜெயிச்சான்னு பார்த்துட்டார். And then he is coming back. திரும்ப பின்னால வந்துட்டு சொல்றாரு, டேய் நீ சந்தோஷமா ஓடுறா, இது ஒரு பெரிய போராட்டம் கிடையாது. ஏன்னா கடைசியில நீ ஜெயிச்ச என்றதை நான் என்ன செஞ்சிட்டேன், பார்த்துட்டேன் என்று சொல்லுகிறார். So the Christian is a man with a perspective that the Bible gives us. வேதம் அன்பானவர்களே நமக்கு கொடுக்கிற ஒரு சிந்தையோடு வாழ்கிறவர்கள் தான் நாம். வேதம் என்ன சொல்லுகிறது என்றால் நாம் ஜெயித்து விட்டோம் என்று. ஆகையினால் தான் பவுல் 16 தடவை இந்த பிலிப்பியர் கடிதத்துல சந்தோஷமாயிரு 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 என்று எழுதுகிறார். சிறைச்சாலையில இருந்து எழுதுகிறாரு, நீ சந்தோஷமாயிரு என்று எழுதுகிறார். How can a man write like that? எப்படி ஒரு மனுஷன் அப்படி எழுத முடியும் என்றால், because he has already seen the end, he has already seen the results. இல்லையா? பரீட்சையில் வந்த முடிவை அவர் உணர்ந்தவராக இருக்கிறார். யார் ஜெயித்துட்டா என்று பார்த்துட்டார். அதுக்கு பிறகு நம்ம கிட்ட வந்து சொல்லுகிறார், நான் பார்த்துட்டேன், நீ தான் ஜெயிச்சிட்டிய அப்படி என்று. You understand? It is important that we live with a mindset like that. அப்படிப்பட்ட ஒரு சிந்தையோடு வாழ வேண்டும். We are not fighting an enemy and thinking whether we will win or lose, you know. You understand? இது மனிதர்கள் பூமியில நடைபெறுகிற ஒரு போராட்டம் கிடையாது. It's not a competition that we are involved in and we are not sure of the outcome. விளைவு எப்படி இருக்கும் என்று தெரியாமல் தடுமாறுகிற ஒரு காரியம் கிடையாது. The Bible reveals to us already the outcome when we are actually competing. நாம் போராட்டத்தில் ஈடுபடும் பொழுதே முடிவு செய்யப்பட்டிருக்கிறது நாம் ஜெயித்து விட்டோம் என்று. இதை குறித்து தான் அன்பானவர்களே வேதம் நமக்கு மத்தியினால் தான் நாம் சந்தோஷமாக போராட முடியும், சந்தோஷமாக காரியங்களை சமாளிக்க முடியும். ஏனென்றால் நமக்கு முடிவு தெரியும், நமக்கு வெற்றியும் ஜெயமும் உண்டு என்று. It is not an accident that Paul closes the letter with verse 19. பவுல் 4ஆம் அதிகாரம் 19வது வசனத்துல இந்த கடிதத்தை ஒரு முடிவுக்கு கொண்டு வருகிறார். அந்த வசனத்துல என்ன தெரியுமா சொல்லுகிறாரு?
என்னுடைய தெய்வன் உன்னுடைய எல்லா தேவைகளையும் என்ன செய்வாரு? சந்திப்பார். எல்லாவற்றையும் சந்திப்பார் என்று சொல்லிட்டு முடிச்சிட்டு அப்புறம் பை பை சொல்லிட்டார். Now listen very carefully what words he uses or chooses. எப்படிப்பட்ட வார்த்தைகளை அவர் பயன்படுத்துகிறார் என்று பாருங்க. தெரிந்திருக்கிறாரு. என்னுடைய தெய்வன் உன்னுடைய தேவைகளை என்ன செய்வாராம்? சந்திப்பார். வாசிங்க பிரதர். என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி உங்கள் குறைவுகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். நம்முடைய தெய்வன் என்று எழுதியிருக்கலாம், உங்களுடைய தெய்வன் என்று எழுதியிருக்கலாம். ஆனா அவர் சொல்லுகிறாரு என்னுடைய தெய்வன் உங்களுடைய தேவைகளை என்னது? சந்திப்பார். He knows God so personally, he assumes that people may not know him as he knows him. You understand? பவுல் கடவுளை புரிந்து கொண்டது போல பிலிப்பியர்கள் புரிந்து கொள்ளாமல் என்ன செய்யலாம்? இருக்கலாம், இருந்திருக்கலாம். அவரை பத்தி எனக்கு தெரியும்டா, அவரை நல்லா தெரியும்டா. அந்த கடவுள், என்னுடைய கடவுள் உங்களுடைய தேவைகளை என்ன செய்வாரு? சந்திப்பார். நான் சபையை ஆரம்பித்து இருக்கிறேன், நீங்க அவ்வளவு தூரம் இருக்கிறீங்க, நான் ரோம்ல சிறையிருப்பில் இருக்கிறேன். இட்ஸ் about 800 miles far distance. 800 மைல்கள் அப்பால் பட்டு பவுல் ஒரு சிறைச்சாலையில இருக்கிறாரு. பிலிப்பியர்கள் இந்த பக்கம் இருக்கிறாங்க. கடிதம் வந்து சேருவதற்கு எத்தனையோ மாதங்கள் எடுக்கும். But Paul writes and says, no problem la, I know my God la. This is a church that I started. It is 800 miles away. I may not be meeting you again. In fact, Paul doesn't meet them anyway. பவுல் திரும்ப அவர்களை சந்திக்க முடியாது. ஆனாலும் சொல்லுகிறாரு, எனக்கு தெரியும் என்னுடைய கடவுளை பத்தி, உன்னுடைய எல்லா தேவைகளையும் என்ன செய்வாரு? சந்திப்பார். Whether you know God like that or not, it does not matter. I know him like that. உங்களுக்கு இந்த கடவுளை குறித்து அப்படி தெரியுமோ தெரியாதோ அது எனக்கு பிரச்சனை கிடையாது. என்னுடைய கடவுள், நான் ஆராதிக்கிற கடவுள், நான் நம்பி இருக்கிற கடவுள், இந்த கடவுளின் நாமத்தில் நீங்கள் இருக்கிறீங்க. நான் அறிந்திருக்கிற தெய்வன் உன்னுடைய தேவைகளை என்ன செய்வார்? சந்திப்பார். What a blessing he gave into Europe. யூரோப்ல முதல் சபை இந்த சபை, பிலிப்பி சபை. யூரோப் இன்னைக்கு சிறந்த கான்டினென்ட் பகுதியா இருக்குன்னா நான் நினைக்கிறேன் இந்த மாதிரி ஆசீர்வாதங்கள் தான் பவுலுடைய ஜெபம், சிறைச்சாலையில் இருந்து செய்த ஜெபம், சிறைச்சாலையில் இருந்து அவர் கொடுத்த ஆசீர்வாதங்கள். என்னுடைய தெய்வன் உன்னுடைய எல்லா தேவைகளையும் சந்திப்பார். My God will meet all your needs. இரண்டாவது அன்பானவர்களே, இந்த பிலிப்பியர் கடிதம், I will just go for a while and then I will stop. பிலிப்பியருடைய கடிதம் அன்பானவர்களே is a letter with passion. In fact, every letter of Paul is an encouraging letter and a letter of passion. எல்லா பவுலுடைய கடிதமும் அன்பானவர்களே திருச்சபையை உற்சாகப்படுத்துகிற கடிதம். போராட்டங்கள் இருக்கு என்று சொல்லுவாரு, உனக்கு சோதனை இருக்கு என்று சொல்லுவாரு. உன் டயர் பம்ப்செட் ஆகும், சரியா? காடி டயர் பம்ப்செட் ஆகும். திடீர்னு மோட்டார் சைக்கிள்ல இன்ஜின் கடப்படான்னு சத்தம் கேட்கும். திடீர்னு தேவைப்படுகிற பணம் உனக்கு இருக்காது. இப்படிப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும். ஆனா பவுல் சொல்லுகிறாரு, நீ இதை குறித்து எல்லாம் பயப்படாத. உன் டயர் பம்ப்செட்டாவே இருக்காது. நிச்சயமா காத்து என்ன செய்யும்? திரும்ப உள்ளார வரும். திரும்ப எப்படியாவது காத்த நான் உள்ளார அனுப்பிடுவேன் அப்படின்னு சொல்லுகிறாரு. ஏன்னா உன் டயர் உன்னோட பைஸ்கள், மோட்டார் சைக்கிள் அதாட்டி காடி முதல்ல முடிவு போய் சேர்றத நான் என்ன செஞ்சிட்டேன்? நான் பார்த்துட்டேன். அதனால பயப்படாத. பம்ப்செட்டா போய் என்னமோ உயிர் போன மாதிரி, ஐயோ கடவுள் இல்லையே, தெய்வம் பார்க்கலையே, நான் செத்து போறேன்னு சாக மாட்டேன். நீ சாகவே மாட்ட. ஏன்னா பார்த்துட்டேன் நான். கடைசியில உன்னோட காடிதான் போய் என்ன செஞ்சிச்சு? சேர்ந்துச்சு. சோ பயப்படாத. The Christian faces problem but he does not despair at all. கிறிஸ்தவன் அன்பானவர்களே போராட்டத்தை சந்திக்கிறவர் மற்றவர்களை மாறி. ஆனா மற்றவர்களை மாறி சோர்ந்து இழந்து உடைஞ்சு என்னது புங்குசாவரவன் கிடையாது. Understand? There's no place for depression. மன அழுத்தம் for depression. If there's one fellow who needs to be depressed, it's a Paul fellow. இல்லையா?
ஒருத்தன் டிப்ரெஷன் போய் மருந்து சாப்பிடணும்னா நிதானமா இருக்கிறது இந்த பவுலா தான் இருந்திருக்கணும். Paul was never depressed, you know. He was a happy going fellow. எப்பொழுதும் சந்தோஷமாக இருந்தார். So the Christian cannot despair because we have a God who always leads us. Understand? You must never forget. நீங்கள் மறந்துவிடக் கூடாது அன்பானவர்களே, that there are always angels beside you. Whether you are good or whether you are bad, நீ நல்லவனாய் இருக்கலாம், கெட்டவனாய் இருக்கலாம், நட்டையாய் இருக்கலாம், கட்டையாய் இருக்கலாம், God is always sending angels around us because the Bible says so. வேதம் சொல்லுகிறது, the angels encamp us. தெய்வ தூதர்கள் நம்மளை எப்படி இருக்கிறார்களா? சூழ்ந்து இருக்கிறார்களா? நீ ஸ்கூலுக்கு போகும்போது, பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது, வேலைக்கு போகும்பொழுது, வீட்டில் இருக்கும் பொழுது, மார்க்கெட்டுக்கு போகும்பொழுது, காடியில உட்காரும் பொழுது, காடியில இருந்து இறங்கும் பொழுது, the angels are very busy accompanying you. The angels cannot go against the word of God. தெய்வ தூதர்கள் அன்பானவர்களே, இந்த வார்த்தைக்கு ஏற்குமாறாக என்ன செய்ய முடியாது? disobey கீழ்ப்படியாமல் போக முடியாது. He commands his angels, the Bible says. 91வது சங்கீதத்தை வாசித்து பாருங்கள். He commands his angels concerning you. உங்களை குறித்து அவர்கள் தெய்வ தூதர்களை என்ன செய்கிறார்களா? கட்டளையிடுகிறார்கள் என்று. He commands his angels. So you are surrounded by angels. எபிரேயர் 12ஆம் அதிகாரத்துல எபிரேயருக்கு எழுதின பக்தர் சொல்லுகிறார், வானத்தின் சாட்சிகள் நம்மை உற்சாகப்படுத்துகிறது. இது குறித்து எதற்காக வேதம் அதிகமாக தெளிவாக எழுதவில்லை என்றால், நாம் தெய்வ தூதர்களை ஆராதிக்க என்ன செஞ்சிருவோம்? ஆரம்பிச்சிருவோம். இந்த ஏஞ்சல் இப்படி இருக்கிறாரு, ஏஞ்சல் நம்மோடு பேசுவாரு, ஏஞ்சல் நம்மகிட்ட பேசுவார், நம்ம ஏஞ்சல்கிட்ட பேசலாம். இதெல்லாம் குறித்து அதிகமா எழுதப்பட்டதுன்னா நம்மளை தற்காத்து கொள்வதற்காக வேதாகமம் நீ பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவரை மட்டும் ஆராதிக்கணும், அவர் மட்டும் கிட்ட மட்டும் ஜெபிக்கணும் என்று என்ன செய்யப்பட்டிருக்கிறது? வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆனால் வேதாகமத்தில் ஆதியாகமம்ல இருந்து வெளிப்படுத்தல் வரையில அநேக சாட்சிகள் அன்பானவர்களை, they spoke to angels, angels met them on the journey, angels met them when they were sleeping, angels met them when they were awake, when they are eating and when they are traveling. நடக்கும் பொழுது, போகும் பொழுது, தூங்கும் பொழுது, angels are a common phenomenon. You understand what I mean? It is an encouraging book. It is a building book because the Bible knows we are living in a difficult world, in a fallen world. விழுந்த உலகத்திலும் விழுந்து போன பூமியிலும் வாழ்கிறோம் என்பதை கடவுளுக்கு தெரியும். பிசாசானோடு போராட வேண்டும் என்று ஆண்டவருக்கு தெரியும். And so he sends his angels, he sends his presence. அவருடைய பிரசன்னம். சரியா? So don't despair, you are not alone. நாம் தனிமையில் இருப்பது கிடையாது. We are never alone. Nobody is alone. No Christian can claim that he is alone. ஒரு கிறிஸ்தவனும் நான் தனிமையில் இருக்கிறேன், நான் பல்பு, நான் முட்டாளு, எனக்கு மண்டையில ஏறாது, எனக்கு தலையில ஏறாது, எனக்கு பிறந்ததுலேயே நான் டொங்கா, இன்னும் அந்த மாதிரிலாம் சொல்லாத. அண்டர்ஸ்டாண்ட்? அப்படியே பிறந்துட்டா கூட we have assistance, we have resources. நமக்கு தெய்வன் என்ன கொடுத்திருக்கிறாரு? உதவியை தந்திருக்கிறார். ஞானம் இல்லாதவன் எனக்கு என்னிடத்தில் என்னது கேட்க கடவுள். அறிவு இல்லையா? கேள்ல எனக்கு அறிவு நான் கொடுக்கிறேன் உனக்கு. சரியா? நல்ல அறிவு தரேன், உன்னை வாழ வைப்பேன். உனக்கு ஞானம் தானே வேணும், கொடு. கேடு. பலம் வேணுமா? கேடு. You have not because you ask not. What an accusation, man. யாக்கோபு சொல்லுகிறார், உனக்கு கிடைக்காத காரணமே நீ என்ன செய்யாதனால. அப்படிப்பட்ட அந்த மாதிரி பல்பை யாராலையும் உதவி செய்ய முடியாது. ஆமா இல்லையா? கேட்க கூட உன்னால முடியாட்டி, நம்மளால முடியாட்டி, அப்ப முடிச்சுதா? அப்போ எப்படி உதவி செய்ய முடியும்? யாராலையும் கடவுளே உதவி செய்ய மாட்டாரு. அவரே சொல்லிட்டாரு, நீ கேட்காட்டி உனக்கு கிடைக்காதராங்க. So ask. இந்த வருஷம் அன்பானவர்களே, நம்முடைய தீம் என்ன தெரியுமா? 14. எத்தனை பேர் கவரை பார்த்தீங்க? 14வது வருஷத்துல யோவான் 14:14வது வசனம்.
இதுதான் நம்மளுடைய தீம், மறக்க முடியாத ஒரு தீம். 14 கிறிஸ்தவருக்கு கிடைச்ச ரெவலேஷன் நான் பிஞ்சா பண்ணிட்டேன். John 14 சாரி படிங்க. என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். என் நாமத்தினாலே நீ எதை கேட்டாலும் நான் என்ன செய்வேனா செய்வேன். இந்த வருஷத்துல இந்த உற்சாகத்தோடு தான் போக போறோம். இதுதான் நம்முடைய வாக்குத்தத்தம். என்னுடைய நாமத்தினாலே எதை கேட்டாலும் நான் என்னது நான் செய்ய போகிறேன் என்று. எதை நீ கேட்டாலும் நான் செய்ய போகிறேன். Whatever you ask, there are no conditions there, there are no limitation, no fences, no boundaries. எந்த எல்லையும் தடங்களும் கிடையாது. இதை மட்டும் கேளு. டேய் 100 மணிக்கு குறவா கேளு. டேய் ஒரு கொண்டாட்டி மட்டும் கேளு. பாவம் கேட்கக்கூடாது. இதை மட்டும் கேளு, இதுக்கு மேல கூட கேட்காத அப்படின்னு சொல்லல. நீ எதை கேட்டாலும் நான் என்ன செய்வேன் உனக்கு கொடுப்பேன். He trusts us so much, you know. The Lord trusts us so much. ஏரோது அவனுடைய வப்பாட்டியோடைய அப்படித்தானே கரெக்டா நான் சொல்றது, அவனோட கீப்போட டாட்டர், அவ பேர் என்ன, சலோமி தானே. அவ டான்ஸ் ஆடுவாள. டான்ஸ் ஆடிட்டு அவன் சொல்லுவான், டேய் நீ ரொம்ப அழகா ஆடிட்ட, நீ என்ன வேணாலும் என்ன செய்ய கேளு, ராஜ்யத்துல பாதி கூட உனக்கு தந்துடுறேன். அவன் ஒரு லிமிட் வச்சான். என்னுடைய ராஜ்யம் பெரிய ராஜ்யம், அதுல நான் நீ பாதி கேட்டா கூட உனக்கு என்ன செஞ்சிருவேன், நான் எழுதி உனக்கு கொடுத்துருவேன் சொன்னான். சரியா? He was so impressed with the girl, you know. I don't know what impressed him. அந்த டான்ஸா, அவளுடைய அழகா, அவனுக்கு ரகசியமா அவள் மேல இச்சை இருந்ததா என்ன என்று தெரியல. something just of his feet. ஏதோ ஒரு காரியம் சலோமியோடைய வாழ்க்கையில அன்னைக்கு ஆடின ஆட்டமா என்று தெரியல, அவருடைய அழகா என்று தெரியல, இவன் போதை மயக்கத்துல இருந்தானான்னு தெரியல, ராஜ்யத்துல பாதியை உனக்கு தந்துருவேன் சொன்னான். சொந்த அண்ணன் தம்பிங்களை கொன்னவன், சொந்த பொண்டாட்டியை கொன்னவன், ராஜ்யத்துக்காக ராஜ்யத்தை இழந்து விடக் கூடாது என்பதற்காக ஒரு சின்னோண்டு பொண்ணு ஆட்டத்துல மயங்கி ராஜ்யத்தின் பாதியை என்ன செய்யறேன் உனக்கு கொடுத்துறேன், நீ கேளு என்று சொன்னான். anything you want, anything I will give it to you. But the offense is, எல்லை என்னவென்றால் ராஜ்யத்துல பாதிக்கு மேல கேட்கிறாரா, எனக்கு 50% கொடுத்து உனக்கு 50% வேணாலும் உனக்கு தரேன். We will be joint heirs. Now Jesus tells us here இந்த இடத்துல, I am removing every fence. And what is about us that has impressed him? நம்மை குறித்து எந்த காரியம் அன்பானவர்களே தேவனை கவர்ந்திருக்கும் நினைக்கிறீங்க? என்ன கவர்ந்திருக்கும்? அழகா? அது நிச்சயமா நீங்களும் நானும் டிஸ்அக்ரி பண்ணியிருப்போம். அறிவா? ஐயோ டோட்டல் டிஸ்அக்ரி பண்ண. எல்லா வகையிலையும் நம்மளை குறித்து ஆண்டவரை கவர்றது என்னது? ஒண்ணுமே கிடையாது. நீ என்ன வேற தாண்டா படைத்திருக்கேன்னு சொல்லிக்கிறாரு தவிர நம்மளை குறித்து ஒன்னும் சந்தோஷப்படுகிறதுக்கு கிடையாது. But I think he saw the future. You see, அந்த வாக்குத்தத்தம் ஆண்டவர் கொடுக்கும் பொழுது, யோவான் 14:14 ஆண்டவர் பேசும் பொழுது, he has not died, இன்னும் சாகல, உயிரோடு தான் இருக்கிறார், சாக போறார் இல்லையா? He has seen a church to washed by his blood. He has seen a church that is clean, a believer, ஒரு விசுவாசி, அவருடைய இரத்தத்தினால் பரிசுத்தமாக்கப்பட்ட விசுவாசியை அவர் பார்க்கிறார். Oh, the church is going to be like this 2000 years later. 2000 வருஷத்துக்கு பிறகு ஒரு சனிக்கிழமை காலையில ஸ்கூடாய் ஜோகோர் பாரு என்ற இடத்துல ஸ்கூடாயில ஒரு சபையில இப்படியாக ஆட்கள் என்னுடைய ஜனங்கள் கூடுவாங்க. They may not look beautiful. அவர்களுக்கு அழகு இல்லாமல் இருக்கலாம், அறிவு இல்லாமல் இருக்கலாம், வேலை செய்கிற தெருக்களை கூட்டுகிறவர்களாக இருக்கலாம், பெரிய வீட்டில் இல்லாமல் சின்ன வீட்டில் இருக்கிறவர்களாக இருக்கலாம், மோட்டார் சைக்கிளை ஓட்டுகிறவர்களாக இருக்கலாம். So what impressed him about us? He saw, I believe, the washing of the blood and the baptism of the Spirit. இல்ல? ஆனாலும் அவர்கள்
இந்த சூடாய் பட்டணத்திலேயே இயேசுவின் ரத்தத்தினால் என்ன செய்யப்பட்டவர்கள்? கழுவப்பட்டவர்கள், பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றவர்கள். முக்கியமாக அது நிமித்தம் அவர்கள் என்னுடைய பிள்ளைகள். And therefore they become my children. And they are my children. And I am opening to them a promise with much risk. அதிக விளைவோடு பாதிப்போடு ஒரு வாக்குத்தத்தத்தை நான் திறந்து எல்லை இல்லாமல் கொடுக்கிறேன். Ask of me anything and I will give it to you. And I am going to stress this promise throughout the year, because throughout the year we want to see miracles. ஏன்னா இந்த முழு வருஷமும் அன்பானவர்களே கேட்டு கேட்டு கேட்டே பெற்றுக்கொள்ள போகிறோம். We want to ask. முடி வளரணுமா கேளு, கருப்பு சோப்பாகணுமா கேளு. Let us put the Lord to the ultimate test. இல்ல எலியா சொன்னானா இல்லையா? தண்ணியை ஊத்திட்டு அவனுக்கு கிறுக்கு பையன் தான் அவன். சும்மா ஜெபிக்க வேண்டியதான், ஆண்டவரே நெருப்பு வரட்டும் சுவாமி. சும்மா வரடியில நெருப்பு எரிகிறதே பெரிய காரியம். அம்மாவாடியா தண்ணியை ஊத்திட்டு கெட்ட பைய நெருப்பா ஒன்றும் கருப்பா உள்ள ஆளு மேல தார ஊத்தி சோமா இது என்ன அந்த மாதிரிதான் இருக்கு. Let us pray. Let us pray. No, I'm serious. I'm serious. Let us pray. Let us pray that God will do. There are some things that we have never prayed for. There are some things that we have never asked for. How many of you have asked that you will be a multi-millionaire? You have never asked, maybe you asked, I must be a rich person. ஆண்டவரே நான் 450 வெள்ளி அடிச்சேன், ஆண்டவரே நான் 1400 ரிங்கிட் அல்லது டாலர் சம்பாதிக்கிறேன், எனக்கு இந்த ப்ரொமோஷன் கிடைக்குமா, எனக்கு ஒரு இந்த வருஷம் ஒரு 500 வெள்ளி கூட்டி கொடுங்க ஆண்டவரே, அப்படிதான் கேட்கணும். How many of us have asked, Lord, I want to be a millionaire? We don't ask. You know why we didn't ask? You know the answer, right? Because we didn't believe that. We don't believe that. But he throws an open promise. Lord, நான் இன்னைக்கு உட்கார்ந்து ஜோம் பண்ணிட்டு மனசுல எனக்கு அனாயிண்டிங் வேணும் ஆண்டவரே. இந்த பெரியன் இருக்கிறாங்க, அவங்களோட 3 மடங்கு மேல கொடுத்துருங்க, அதுக்கு மேல இவங்க கேட்கறாதீங்க, 3 மடங்குக்கு மேல எனக்கு வேணும். I want that, because not because of anything, because people must be delivered, people must come to the Lord. கடவுளிடம் வர வேண்டும். Jehovah must turn. How do you think Jehovah will turn? Jehovah எப்படி கிறிஸ்துவை வரும்? நம்ம உட்கார்ந்து இந்த மாதிரி பேசிக்கிட்டே இருக்கிறதுனாலயா? கிடையாது. Everybody from the king to the pauper has needs in this country. இந்த தேசத்திலே அன்பானவர்களே, ராஜாவில இருந்து பிச்சைக்காரன் வரையில என்ன இருக்கிறது? ஏதாவது தேவை இருக்கிறது. என் குடும்பத்துல இந்த பிரச்சனையை தீராதா? இந்த வியாதி வந்துருச்சு, அப்படிங்கோ அமெரிக்காவுக்கு போயிட்டேன், இங்கிலாந்துக்கு போயிட்டேன், டாக்டர்கள் மருத்துவம் கொடுக்க முடியல, இது போவாதா? இந்த போமோ உதவி செய்ய மாட்டானா, அவன் உதவி செய்ய மாட்டானா என்று every family has a problem. Our sultan has a problem, our king has a problem, and they are going many places because the church is not producing the fruit that Bible promises. வேற இடங்களுக்கு போகிற காரணம் அன்பானவர்களே, வேதம் கொடுக்கிற வாக்குத்தத்தத்தை நீங்களும் நானும் பற்றி கொள்ளாமல் நிறைவேற்றாமல் இருக்கிறபடினால்தான். So let us ask for an anointing. Let us ask for a gift of healing. சுகமளிக்கிற வரம் வர வேண்டும் என்று, பிசாசுகள் ஓட வேண்டும் என்று. Then they will hear, the Malays will hear, the Chinese will hear, the Indians will hear, the royal family will hear. They will come. They will come, I'm telling you. எப்படிப்பட்டவனாக இருந்தாலும் உயிர் போற பல நிலைமை வரும் பொழுது, அவன் பயத்துல நடுங்கிக் கொண்டு இருக்கும் பொழுது, இந்த பிரச்சனை தீராதா என்று தூக்கத்தை இழந்து தடுமாடும் பொழுது, ஒரு இடத்தில் பதில் இருக்கு என்றால் என்ன செய்வான்? அவன் வருவான். They will come. They will come. உலகத்தையே சுத்துறாங்க, 1000 கணக்கா பிளேன் டிக்கெட் கொடுத்து, இங்க டாக்டர் இருக்கிறாரு, அங்க ரோமோ இருக்கிறாரு, இங்க மந்திரவாதி இருக்கிறாரு, இந்த கட்டுனா போயிடும், அதை மந்திரிச்சா போயிடும்.
You understand what? Then ask. You ask for the gift of healing. It is important. சுகமளிக்கிற வரம். காலமெல்லாம் ஆண்டவரே என்ன சுகமாக்குன்னு தான் இருக்கணும். இதெல்லாம் முடியாதா? Understand? Pray for gift of healing. You will never get sick, you know. அம்மாவாடியா, I believe that. நீ சுகமளிக்கிற வரத்துக்கு ஜெபம் பண்ணு, உனக்கு என்ன இருக்காது? சீக்கே வராது. நீ எப்படி மொட்டையா இருந்துக்கிட்டு மனக்கு மூடி ஒரு வளர்ப்பு ஜெபம் பண்ண முடியும்? இதெல்லாம் பழைய டைலாக் முடியாது. அதனால சுகமளிக்கிற வரத்து கேட்டு, ஆண்டவரே எனக்கு சுகமளிக்கிற பேய் உன பிடிக்க கூடாதா? பேய் வரற்ற வரத்தை கேளு. Simple as that. Understand? Ask for this kind of gifts. Ask from the new year. Start asking. இன்னையில இருந்து ஆண்டவரே வரணும் எனக்குள்ளா. நான் தடுமாடக்கூடாது, நான் போராடக்கூடாது, எனக்குள்ளா அப்படிப்பட்ட அபிஷேகம் இருக்கணும் என்று. I must have that kind of an anointing. The father Joseph குறித்து படிச்சுக்கிட்டு he's a bum, a stupid fellow. Understand? But the demons just are terrorized by him, you know. Out in the father Joseph வராதனாலே பிசாசானவன் ஒரு நடுக்கத்துக்குள் போய்விடுவான். I must say sorry now. I must apologize. I just heard like not verified yet. இந்த truth இன்னும் verify பண்ணல. நான் உங்களுக்கு நியூ இயர் அன்னைக்கு சொன்னேன், அந்த போப்பு எல்லா மதமும் சம்பந்தம் அப்படின்னு சொன்னாரு. அது எனக்கு லெட்டர் வந்தது ஒரு அதிகாரப்பூர்வமா ஆதாரம் ஒரு நம்பக்கூடியவர் அனுப்பினார். பட் நான் இப்ப நான் கேள்விப்படுகிறேன் அது பொய்யிட்டு. போப்பு அப்படி சொல்லல. இந்த நாஸ்திகர்கள் இருக்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த ஏத்திஸ், அவர்களால் பிரச்சாரம் பண்ணப்பட்ட ஒரு செய்தி. But anyway, I will verify it and we'll take out the writings for a moment. Okay, let me continue. So ask for what you want. Just keep asking. Understand? God didn't give us ideas to overcome our problems, you know. நம்முடைய பிரச்சனைகள், நம்முடைய தேவைகளை சந்திப்பதற்கு தேவன் திட்டங்கள் கொடுக்கவில்லை. I wish he had கொடுத்திருந்தாருன்னா எவ்வளவு சின்னமாக இருந்திருக்கணும். போய் சுகமாக்கு என்று சொன்னாரு. எப்படி சுகமாக்குறதுக்கு ஜெபிக்கணும்னு சொன்னாரா? நம்பர் 1 அவனை நிக்க வை. நம்பர் 2 கால்ல எண்ணெயை எடுத்து தடவு. நம்பர் 3 இயேசுவின் நாமத்தை கூப்பிடு. நம்பர் 4 கண்ணை மூடு அப்படின்னா சொன்னாரா? சொல்லி இருந்தாருன்னா எவ்வளவு சின்னமாக இருக்குது இல்லையா? How to become rich, எப்படி பணக்காரன் ஆகுவது, எப்படி நாட்டில் இருக்கிற பிரச்சனையை மேற்கொள்வது. How do you overcome the Allah issue which is become such a big issue? கோர்ட்டுக்கு போ, நல்ல லாயரை தேடு, இப்படியாக நீ வாதாடணும், இப்படியாக சண்டை போடு, எப்படிலாம் சொன்னாரா? He never taught us anything in such a thick book, you know. இவ்வளவு தட்டி புக்கு, you know, he never gave us formula. He never gave us any plans, ideas and methods. He simply said, I've given you my name. Look at this, John chapter 7. I'm not preaching what I prepared now. Never mind. Let us turn to John chapter 17. யோவான் 17. Something caught my eyes. யோவான் 17:6 படிச்சு பாருங்களேன். நீர் உலகத்தில் தெரிந்தெடுத்து எனக்கு தந்த மனுஷருக்கு உம்முடைய நாமத்தை வெளிப்படுத்தினேன். Look at what he is saying. நீர் உலகத்தில் தெரிந்தெடுத்து எனக்கு கொடுத்த மனுஷருக்கு உம்முடைய நாமத்தை வெளிப்படுத்தினேன். கடவுள் பிதாவாகிய தெய்வன் நம்மை தெரிந்தெடுத்து யார் கையில கொடுத்துட்டாராம்? இயேசு கிறிஸ்து கையில. இயேசு கிறிஸ்து சொல்லுகிறாரு, அவங்களுக்கு எல்லாத்துக்கும் உம்முடைய நாமத்தை நான் என்ன செய்து விட்டேன்? வெளிப்படுத்திட்டேன். I have manifested your name. I have manifested your name and that is sufficient. This is the final prayer of Jesus Christ, you know. பாருங்க 18வது வசனத்துல this is actually prayer, but look how John finishes the prayer in chapter 18 verse 1. இயேசு இவைகளை சொன்ன பின்பு, ஆனா உங்களுக்கும் எனக்கும் தெரியும் 17வது அதிகாரம் was a what? Was not a சொன்னாங்களா? Was a what? Was a prayer, ஜெபம். அப்போ யோவான் 18வது அதிகாரம்
2வது வசனத்துல என்ன சொல்லி இருக்கணும்? இயேசு இப்படி ஜெபித்த பிறகு என்று சொல்லி இருக்கணும். ஏன் சொல்லல? ஏன்னா அது ஜெபமா இருந்துச்சுன்னா நம்ம என்ன சொல்லி இருப்போம்? அது இயேசுவோடு கடவுளோடு செஞ்ச ஜெபம்டா ஆமென் அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்போம். யோவான் சொல்றார், இல்லடா பல்பு, இது பிரேயர் தான், இது நசமான ஜெபம் தான். ஆனாலும் இதுல உள்ள வார்த்தைகள் எல்லாம் are teachings, போதனைகள், something information that he wants us to receive. நாம் பெற்றுக்கொள்ள வேண்டிய போதனைகள். ஆகையினால் தான் யோவான் 18ஆம் அதிகாரத்தில் நாம் தவறாக புரிந்து கொள்ள கூடாது என்று இயேசு இவர்களை சொன்ன பின்பு, after he had spoken, there was not only a prayer, that is also an information that has to be received by us. அது ஜெபம் மட்டும் கிடையாது அன்பானவர்களே, நாம் பெற்றுக்கொள்ள வேண்டிய தகவல். அந்த தகவலில் ஒரு தகவல் 6வது வசனத்தில் சொல்லுகிறாரு, உம்முடைய நாமத்தை அவர்களுக்கு வெளிப்படுத்தி விட்டேன், சொல்லிவிட்டேன். நோ 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 நோ. கத்து கொடுத்தேன். நோ 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 நோ. வெளிப்படுத்தினேன். What is revelation? Revelation is ஒளியப்பட்டதை திறந்து காட்டுகிறதா என்னது? வெளிப்படுத்தினது. எப்படி வெளிப்படுத்தினாரு? எங்களா ஏன் கடவுளுடைய பேரை பத்தி அவர் சொன்னாரு? நம்ம தான் படிச்சுக்கிட்டு இருக்கிறோம், பெர்க்மன் கத்து கொடுத்தாரு என்று. யெகோவா ராப்பா, சுகந்தரும் தெய்வனே, யெகோவா சிக்கேனு, நீதியின் கடவுளே, யெகோவா ஈரே, எல்லாமே பார்த்துக் கொள்வேன். நமக்கு ரொம்ப பிடிச்சமான வசனம் பேரு. எங்கேயாவது அவர் யெகோவா ராப்பா ரீனா something like that சொன்னாரா? He said, I have manifested. When did he manifest? When he healed the sick, when he raised the dead, when he calmed the sea, the name of God was manifested. Everything happened because of the name of God. Understand? Why didn't Jesus teach us formulas? How to walk on the water, how to heal the sick, how to raise the dead. நம்பதான் செத்து போன சர்ச் தான். என்ன நம்பல சொல்லக்கூடாது, நம்பனா பொதுவா நம்ம தான் கான்ஃபரன்ஸ் வச்சுக்கிட்டு இருக்கோம். How to heal the sick, please come அப்படின்னு நல்லா படிச்சு கொடுத்து ஒருத்தரும் சுகமாகுமா? வந்தவனே நோயாளியா வந்துட்டு நோயாளியா தான் போறான். Bulb pinya philosophy we have, you understand? How to cast out demons. What? எல்லா பேய்களும் வந்துட்டு எல்லா பேயும் போயிடும் அப்படி கான்ஃபரன்ஸ் வந்து நல்லா படிச்சுட்டு. You understand? He says, I have revealed to you your name, that's it. And then he 8வது வசனம், நீர் எனக்கு கொடுத்த வார்த்தையை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். 14 பாருங்க, 14. நான் உம்முடைய வார்த்தையை அவர்களுக்கு கொடுத்தேன். உம்முடைய வார்த்தையை அவர்களுக்கு கொடுத்தேன். 22. நாம் ஒன்றாய் இருப்பது போல அவர்களும் ஒன்றாய் இருக்கும்படி நீர் எனக்கு தந்த மகிமையை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். மகிமையை கொடுத்தேன். 26. நீர் என்னிடத்தில் வைத்த அன்பு அவர்களிடத்தில் இருக்கும்படிக்கும் நானும் அவர்களிடத்தில் இருக்கும் உம்முடைய நாமத்தை அவர்களுக்கு தெரியப்படுத்தினேன். 5 காரியத்தை கொடுத்தேன்னு சொல்லுவார். வேற ஒண்ணும் அந்த இடத்துல இருக்க முடியாது. நீங்க குட்டிக்காரன் அடிச்சு படிச்சா கூட only 5 things that he says I given to them. 5 times. 5 தடவை நான் கொடுத்தேன்னு சொல்லுவார். 2 தடவை வார்த்தையை கொடுத்தேன்னு சொல்லுவாரு, 2 தடவை நாமத்தை கொடுத்தேன்னு சொல்லுவாரு, 1 தடவை மகிமையை கொடுத்தேன்னு சொல்லுவார். You understand what I mean? This is all that means we need to live a fantastic life in this world. No formulas, no methods, no 4 spiritual laws, no 10 ways or no 9 methods. 9 வழிமுறைகள், 4 வகைகள், இததான் பின்பற்றணும், அததான் செய்யணும், இது நடக்கும் என்று என்ன செய்யல? கத்து கொடுக்கல. நான் செய்யற மாதிரி நீனும் செய்யி, பெனியின் செய்யற மாதிரி நீ செய்யி, கத்ரின் குல்மன் மாதிரி நீ செய்யி, தினகரன் மாதிரி நீ செய்யி என்று என்னது அவர் சொல்லியும் கொடுக்கல.
He told us, my word I have given to them. Your word I have given. Your name I have given. My glory I have given. என்னுடைய மகிமையை கொடுத்துட்டேன், வார்த்தையை கொடுத்துட்டேன், நாமத்தையும் கொடுத்துட்டேன். போதும், உங்களுக்கு வேற ஒன்றும் தேவை கிடையாது. அதுக்கு பிறகு செத்து போயிட்டேன். After that he died. 18, 19, 20 he was arrested. He was put on the cross and then he rose up again. You understand? This is all Jesus wants us to have a fantastic life in the year 2014. The name. In His name we are going to go forward. In His word we are going to move forward. And the glory that He has given us. You are surrounded by glory. அவர் சொல்லுகிறார், என்னுடைய மகிமை அடா அடா அடா. இதெல்லாம் வழங்கி கொள்றதுக்கு ஒரு 2.5 வருஷம் உட்கார்ந்து இருந்தா கூட முடியாது. அதே வசனத்துல அவருடைய மகிமையை நமக்கு கொடுத்துட்டார். அப்போ நம்மலாம் எப்படிப்பட்டவங்க? மகிமை உள்ளவங்க. யாரோட மகிமை நம்ம மேல இருக்குதா? இயேசுவோட மகிமைல. இயேசுவோட மகிமை. ஆதாமோட மகிமை இல்ல, இயேசுவோட மகிமை. பில் கேட்ஸோட மகிமை கிடையாது. இயேசுவோட மகிமை நம்ம மேல இருக்கிறது. When are we going to believe all this kind of things? The காரியங்களை we got to start believing and start living as if we have all this. The Bible cannot be false, isn't it? வேதம் தவறாக இருக்க முடியாது. தப்பிதமும் பொய் சொல்லுகிறதாக இருக்க முடியாது. You believe and then you act out. Believe and you will see the glory of God. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். படிச்சிட்டு முடிச்சிருவோமா? யோவான் 11:40. Can you read that? இயேசு அவனை நோக்கி, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா? இந்த மார்த்தா அழுகுறான். அண்ணன் செத்துட்டான். Martha, the sister of the dead man. Who cares who died? The Bible just says what? He's a dead man. A dead man does not need a name, body. Martha, the sister of the dead man, 39, said to him, Lord, by this time you don't know her. You don't read books, you don't study science. How come you do a lot of miracles, you don't know this one also? The body dirty smell. கண்டுபிடிச்சிட்டா அவரு. கடவுளுக்கே தெரியாது கண்டுபிடிச்சிட்டா. தமிழன மாதிரி கண்டுபிடி, அதெல்லாம் நடக்காது. அவன் மாற மாட்டான். கண்டுபிடிச்சிருவோம் நம்மளும். அவளும் அதே மாதிரி தமிழச்சியா இருப்பாளோ? தமிழ ரத்தம் இருக்குது. கண்டுபிடிச்சா கடவுளுக்கு தெரியாத சொல்றா பாரு. அவர் இப்பதான் முடிக்கிறார். ஆமாவா 4 நாள் ஆச்சா? 4 நாள் ஆயிடுச்சுன்னா உடம்பு நாருமா? அப்பதான் அவர் கண்டுபிடிக்கிறார் கடவுள். And then he says, don't you know, if you believe you will see the what? Just believe and you will see glory. You believe and you will see glory. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை நீ காண்பாய். Don't you know? உனக்கு தெரியாதா? அவ கேட்கிறா உனக்கு தெரியாதா? நாருமே. அவர் கேட்கிற உனக்கு தெரியாதா? நீ விசுவாசித்தா தேவனுடைய மகிமையை காணலாமே. You know, fantastic, beautiful. So this is how we are going to live 2014. You have problem in your workplace, pray. You have problem in your house, pray. If you want to be a millionaire, pray. If you want to write a Madras, pray. If you want to be a Benny Hinn, pray. If you want to be like C. Paul, then pray very, very hard. You're asking for a very difficult thing. Keep praying. We are going to see God's glory. Amen? Amen. We are going to pray for one another also. I am going to pray for all of you. I'm going to pray. I'm going to write your names, your family, and pray. You pray for me. We will go on together. We don't want a defeated Christianity. We want the Christianity that is revealed in the Bible. Amen? Amen. Let us get ready for the communion.